திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். பல ஆண்டு காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஒருவர் துணை ஜனாதிபதியாக போகின்றார். அதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு உயர் பதவிக்கு ஒரு தமிழர் வரப்போகின்றார் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அவருக்கென்று வாக்களிக்க வேண்டும். ஆனால் இதில் எப்படிப்பட்ட ஒரு நிலையை திமுக மற்றும் சில கட்சிகள் கடைபிடிக்கப் போகின்றார்கள் என்பது பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எதிர்ப்பார்கள் என்ற ஒரு விளக்கத்தை சிலர் கொடுத்திருக்கின்றார்கள். இல்லை, தமிழர் என்பதற்காகவே ஆதரிக்க முடியுமான்னு இன்னைக்கு திரும்ப கனிமொழி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க நிலைப்பாடு தெரியுது. திமுக அந்த இன்னும் முதலமைச்சர் சொல்லாத காரணத்தால் நான் அதை முழுமையாக சொல்ல முடியல. சரி, ஆனால் விளக்கத்தை சில பேர் சொன்னதை காரணம் இந்தியா கூட்டணியின் சார்பாக வேட்பாளர் அறிவித்த கார்கே என்ன சொன்னார்னா, அத்தனை பேரும் சேர்ந்து ஒத்த கருத்தோடு நாங்கள் இவரை வேட்பாளராக அறிவிக்கிறோம் அப்படிதான் சொன்னார். இருக்கலாம், அதாவது திமுகவுடைய ஒத்துழைப்போடு அது அவங்க அறிவிச்சிருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் திமுக ஒரு தமிழரை நிச்சயமாக துணை ஜனாதிபதி பதவிக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் சரியான நிலையாக இருக்கும்.